டேய் மவனே, எங்கே போகிற? அதுவா, ரேஷன் கடையில் ஏதாவது பொங்கலுக்கு பரிசு போடுறாங்கல்ல, போய் வாங்கிட்டு வர சொல்லிச்சு அம்மா. போடா டே, காலையிலே ஒருத்தனுக்கு அரை கட்டிங் வாங்கி கொடுத்து உட்கார வச்சு தான் வந்திருக்கிறேன். ஆ, நான் போய் 10 மணிக்கு 3000 பணத்தை வாங்கிட்டு வரேன். நீ போய் வேலைக்கு போரு. உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வேலையே கிடையாது. நீங்கள் போயிட்டு வாங்கடா, எங்கள் அப்பா 3000 காசு முந்திக்கிட்டான்டா. டேய் மவனே, இங்கே வா. இந்த 3000 பணத்தை நாங்கள் வந்து கவர்மெண்ட் கடையில் கொடுக்கறதுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம கொண்டு போய் அதை கொடுத்தா அடுத்த வருஷம் அந்த காசு நமக்கே வந்துடும்டா. சொல்லப்போனால் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிற மாதிரி தான். எங்கள் அப்பா ஒரு லூஸு. ஆமாப்பா, எப்போ அக்கௌண்ட்டில் காசு போடுவேன்? காசு வந்தோடனே போடுறது தான். எது கேட்குற? ஏப்பா, கேப்டன் சொன்ன மாதிரி எல்லா ரேஷன் பொருளும் வீட்டுக்கே வந்துட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். இப்படி ஆகி போச்சுன்னா பொண்டாட்டிகிட்ட காசு வாங்கி கவர்மெண்ட் கடைக்கு கொடுக்க முடியாத.